Sir, shall I start? Yes, sir. I will start the program. Yeah. Yes. Good evening, all. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் ரமா. பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. இப்போ ட்ரிவாண்ட்ரம்ல செட்டில் ஆயிருக்கேன். இங்கே ட்ரிவாண்ட்ரத்துல டெக்னோ பார்க்ல ஒரு ஐடி ஃபார்ம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 monthsக்கு மேல ஆகுது நான் இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியில இன்ட்ரடியூஸ் ஆகி கெவின் சார் வழியா தான் நான் இதுல இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தேன். அதே மாதிரியே நீங்க உங்களோட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோடைய அழைப்பை அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவருக்குமே ஃபோர்சேஜனும் இந்த சிஸ்டத்தின் பேரிலும் ஃபோர்சேஜ் லெஜெண்ட்ஸ் டீமோட சார்பிலையும் இதுல இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸோட சார்பிலையும் அன்புடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்புற கடவுளை வேண்டிக்கிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமோட நல்ல நடைப்புக்காக we shall have a silent prayer for few seconds, please. Thank you all. Thank you for your silent prayer. So wish you all a great evening and welcome you all again to this wonderful program. கண்டிப்பா நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இங்க நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். கம்ப்ளீட்லி கொஞ்சம் புது சப்ஜெக்டா ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு முதல்ல கேட்கிற உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், குவைட் அண்ட் காமான ஒரு ஏரியாவில் இருந்து மனசை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு கவனமா இதை பத்தி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினா நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போறது 3 டாபிக்ஸ் பத்தி தான். கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, பிளாக்செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, அப்புறமா இந்த பிளாக்செயின் டெக்னாலஜில ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம், அது forsage.io அந்த ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா இன்னைக்கு இங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வருகை தந்திருப்பது ஒன் ஆஃப் அவர் கிரேட் மென்டர் அண்ட் லீடர் ஹாரி சார். ஸோ ப்ரொஃபஷனலி ஹி இஸ் எ டாக்டர், ஹி இஸ் ஃப்ரம் தக்கலை, தமிழ்நாடு. ஸோ ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் ஹாரி சாரா. அவரோட பிரசன்டேஷனுக்காக நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ வார்ம் வெல்கம் ஹாரி சார். ப்ளீஸ் கன்டினியூ வித் யுவர் பிரசன்டேஷன். Thank you so much, ma'am. Thank you. ஆடிபிளா இருக்குல்ல மேம்? நான் கேக்குது இல்லையா? எஸ் சார், எஸ் சார், ப்ளீஸ் கன்டினியூ. வந்த எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? எஸ் சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம வந்திருக்கோம். முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போகிறோம். சீக்கிரமா உலகம் ஃபுல்லா இந்த நம்ம பேச போற அந்த டாபிக்குள்ளதான் வரப்போகுது. ஒரு டீசென்ட்ரலைஸ்டா கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட்டடான ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஆனா அவங்க எல்லாருலையும் நாம ரொம்ப பிளஸ்டு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏர்லியராகவே ஒரு டெக்னாலஜியை தெரிஞ்சு அதுக்கு உள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது வளரும்போது, அதோடு கூட சேர்ந்து நம்ம வளரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் கண்டிப்பா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு டீசெண்டா நம்ம சீக்கிரமா செட்டில் ஆகுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் அதுல இருக்கு. பிளாக்செயின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. அதை வச்சு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டெக்னாலஜி, ஈவன் சில கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், யூஎஸ்ல ஒர்க் பண்ற சில கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவங்க கிட்ட கூட பாத்தீங்கன்னா இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ அது என்னது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு இருக்கு, அவேர்னஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்க போறது. இந்த பிளாக்செயினை வச்சு நாம எப்படி காசு சம்பாதிக்க முடியும், இந்த பிளாக்செயின் எந்த விதத்துல நமக்கு காசு கொடுக்க போகுது, அண்ட் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதனால இப்ப சொல்ல போற விஷயம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியும். இடையில தான் மிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுடைய 100% கான்சென்ட்ரேஷன் நீங்க இதுல கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்யணும், எது பண்ணணும் அப்படின்னாலும், ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபரோ, ஒருத்தர்கிட்ட பேசணும்னாலும், எமர்ஜென்சியா ஒரு பேப்பரோ ஒரு டாக்குமெண்ட்டோ அனுப்பணும் அப்படின்னாலும், இன்னைக்கு எல்லாத்துக்குமே நாம எதை நாடி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நம்மளுடைய டிபெண்டன்சி போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் உலகத்துல முதல்ல வந்தப்போ இன்டர்நெட்டை எல்லாருமே மோசமா சொன்னாங்க. உலகம் அழிஞ்சிரும் இதனால அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணாங்க. அண்ட் இன்டர்நெட்டை எவ்வளவோ அதுல டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய சொன்னாலும் இன்னைக்கு சொன்ன எல்லாருமே இன்டர்நெட்டுக்குள்ள தானாவே வந்துட்டாங்கன்னு சொல்றதை விட
நம்ம அந்த டெக்னாலஜிக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே இதுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது இல்லைங்களா? அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இன்டர்நெட் ஒரு 1 ஹவர் டவுன் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இன்டர்நெட்ல நாம எல்லாம் மூழ்கி இருக்கோம். ஸோ அதுதான் அப்பட்டமான உண்மை. ஸோ இன்டர்நெட்னால நமக்கு எவ்வளவு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம தூரமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட பக்கத்துலயே நம்ம பார்த்துக்க முடியுது. வீடியோ காலு, நினைச்ச நேரத்துக்கு ஒரு டாக்குமெண்ட். இப்போ எங்க அப்பாலாம் சென்னையில இருப்பாங்க, திடீர்னு சொல்லுவாங்க இது ஏதோ அனுப்பு அப்படின்னா ஒரு 1 மினிட் தான் அனுப்ப முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாத்தீங்கன்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்ல இவ்வளவு நல்லது இருந்தாலுமே அதுல நிறைய கான்ஸ் இருக்கு, நிறைய மோசமானதும் இருக்கு. இந்த சென்ஸ் நம்முடைய செக்யூரிட்டி, நம்முடைய பிரைவசி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே திருடப்பட்டு இருக்கு. அது நம்ம கிட்ட பாதுகாப்பான முறையில இல்லை. நம்முடைய டேட்டாவை வாங்கி அதுல பிசினஸ் பண்ற எத்தனையோ கம்பெனிஸ் உலகத்துல இருக்கு. ஈவன் அதை ஃபேஸ்புக், கூகுள் கூட அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட டேட்டாஸை வந்து நிறைய இடத்துல திருடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டேட்டாவுக்கும் காசு அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரைவசி நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இன்டர்நெட். அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு புதிய டெக்னாலஜி, அதாவது இன்டர்நெட்டினுடைய அடுத்த வேர்ஷன், அது பேர் தான் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜின்னா ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த பல விதமான டெக்னாலஜிஸ்ல இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கிங்ல யூஸ் பண்றாங்க, சப்ளை செயின்ல, ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ்ல, ரியல் எஸ்டேட்ல, எனர்ஜி, ட்ரேடிங், கவர்மெண்ட்ல, டிராவல்ஸ்லன்ட்டு பல விதத்துல இந்த இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிளாக் செயினுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சில கம்பெனிஸும் அவங்களுடைய சிஸ்டம்ஸ் இந்த பிளாக் செயினுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், கூகுள், அதுக்கப்புறமா வந்து விசா, ஃபோர்டு, சிமென்ஸ், அமேசான்ல இருந்து எல்லாமே வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள தங்களுடைய அப்டேட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினால என்ன பிரயோஜனம், அது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லயும், எஜுகேஷன்லயும் எல்லா விஷயத்துலயும் அது ஹெல்ப் பண்ணாலும் இந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் அட்வான்டேஜ், பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லதா இருக்கு. இதை வந்து இன்டர்நெட்ல நாம பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸா வச்சு உருவாக்கப்பட்ட முதல் ப்ராஜெக்ட், உங்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்ன பாத்தீங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுடைய மதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயின். இந்த பிட்காயின் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி தான் 100% ரன் ஆயிட்டு இருக்கு. இதை உருவாக்குனவர் சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர் தான் இதை முதல்ல உருவாக்குறார். ஓகே, ஸோ இந்த பிளாக் செயின் பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். நம்ம ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நம்ம தங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுல இருக்க எக்ஸ்பென்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்னா நம்ம பொதுவான ஒரு லெட்ஜர், ஒரு புக்ல நம்ம எழுதுறோம். இன்னைக்கு வந்து நானு பால் செலவு பார்த்துக்கிட்டேன், நீ வந்து அரிசி கொள்ளது பார்த்துக்கோ, இன்னொருத்தன் காய்கறி அப்படின்ட்டு ஒருத்தருடைய செலவுகளை நாம எல்லாம் என்ன பண்றோம் ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெட்ஜர்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கள்ள கணக்கு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே அடி வாங்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே தப்பா கணக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் நிறைய இடத்துல தப்பு நடக்குது. அப்போ அந்த லெட்ஜர் ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கறனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்கிட்ட 5 லெட்ஜர் இருக்கு. ஓகே, இந்த 5 லெட்ஜர்லயும் ஒரு ப்ராப்ளம், ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன எழுதணும் அது என்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். அவங்க 4 என்ன எழுதினாலும் எனக்கு தெரியும். நான் அப்ரூவ் பண்ணாதான் அது வந்து ஒரு அது ஒரு டேட்டாவா அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி யாரும் அதுல கள்ளக்கணக்கு எழுத முடியாது, யாரும் அதை மாத்தவும் முடியாது. அதுல மாத்தணும் அப்படின்னா எல்லாருமே அப்ரூவ் பண்ணணும். ஸோ கள்ளக்கணக்கு எழுதுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறடைய ஒரு பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா. அப்ப இதுல எப்படி ஆகுதுன்னா நம்முடைய டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 பேரோட ஒரு பிளாக்கா ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துல சேவ் ஆயிருக்கும். இந்த பிளாக்ஸ் பல பிளாக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செயினால கனெக்ட் ஆயிருக்கு. அந்த செயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு மேக்ஸ். இந்த மேக்ஸ்னாலதான் ஒண்ணு கலந்துருக்கும். இப்போ என்னுடைய பாக்ஸையோ இல்ல என்னுடைய டேட்டாவையோ யாராவது அழிக்கணும், திருடணும்னு நினைச்சாங்கன்னா என்னோட டேட்டா என்னை சுத்தி இருக்கிற எல்லா பிளாக்ஸ்லயும் பரவி காணப்படும். ஒண்ணு அழிச்சிட்டா கூட மத்த பாக்ஸ்ல இருந்து என்னோட டேட்டாவை எடுத்துக்கலாம். என்னோட இதை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்னோடது மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிற எல்லா பிளாக்ஸையும் சேர்த்து ஹேக் பண்ணணும். அது வந்து நடக்கவே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய போன் இருக்கு, அதுல என்னுடைய பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னா என் போனை ஹேக் பண்ணா எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும்.
ஆனா அதே வந்து என் போன்ல இருக்க டேட்டா ஒரு ஒரு 1000 பேர் 10,000 பேர் 50,000 பேர்கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அத்தனை பேரையும் ஹேக் பண்ணாதான் என்னுடைய டேட்டாவை திருட முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லைங்களா? இதை ஹேக் பண்ற டெக்னாலஜிக்கு இன்னும் நம்ம உலகத்துல யாருமே ரெடி ஆகல. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே ஹேக் பண்ணணும்னாலும் எல்லா பிளாக்ஸையும் ஒரே நேரத்துல ஹேக் பண்ணா மட்டும்தான் இதை திருட முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பானது. அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இது வந்து கம்ப்ளீட்டா டீசென்ட்ரலைஸ்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா இப்ப உங்களுக்கு சொல்றேன். நமக்கு இன்னைக்கு வந்து நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறதான இந்த பேங்க் மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம், பேங்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் நம்முடைய பணத்தை மல்டிப்ளை பண்றதுக்கும் சேமிக்கிறதுக்கும் அதுக்கான சில சிஸ்டம்ஸ்க்காக தான் பேங்க்ஸ் வந்து வந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்க் வந்து சுயமா அவங்க வந்து அவங்க நமக்கு உதவிக்கு வந்தவங்க இன்னைக்கு நமக்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மள மாதிரி சாமானியர்களுடைய இந்த சேமிப்பு, நம்முடைய காசை வந்து நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற அளவுக்கான பவர் அவங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? திடீர்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு 500 1000 செல்லாது அப்படிங்கிறப்போ நாம எல்லாருமே கஷ்டப்பட்டிருப்போம். எல்லாரும் ஒரு விதத்துல கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்போம். இன்னும் கூட அந்த பாதிப்புல இருந்து வெளில வராத நிறைய பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன பாத்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு நபர் உரிமை கொண்டாடுறது. இப்போ பேங்கை நம்பிதான் எல்லாமே இருக்கு. கவர்மெண்ட் நம்பிதான் எல்லாம் இருக்கு. கவர்மெண்ட் நினைச்சா எதுனா தடுக்க முடியும். கவர்மெண்ட் நினைச்சா எதையும் செய்ய முடியும். பேங்க் நினைச்சா நம்ம காசை எடுக்க முடியும். பேங்க் நினைச்சா நம்ம காசை வச்சுக்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு 3வது நபருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். அப்படின்னா என் காசு நான் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, இப்ப நான் கெவின் சாருக்கு காசு அனுப்பணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நான் கெவின் சாருக்கு கொடுக்குறேன். என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து நான் போவேனா, நான் ஜிபேயோ கூகுளோ இல்ல என்னுடைய பேங்கோ யாரையுமே நான் டச் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றேன், என்ல இருந்து நேரா சாருக்கு அனுப்புறதுனால இங்க 2 பேருக்குள்ள 3வது நபருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருக்குது. சோ சர்வீஸ் சார்ஜஸ் அந்த மாதிரிப்பட்ட நிறைய காரணங்கள் நாம இதுல தவிர்க்க முடியும். ஓகே. சோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு தடவை ஒண்ணு உருவாக்கிட்டோம்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. அது வந்து இம்மியூட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இம்மியூட்டபிள்னா யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். 2வது ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு மேட்டர். இப்ப நான் கெவின் சாருக்கு காசு அனுப்பிச்சேன் அப்படின்னா, நான் எவ்வளவு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். யாருக்கோ அனுப்பிச்சிருக்கேன்னு தெரியும். ஆனா யார் யாருக்கு அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகள் இருக்கு. பட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒளிவு மறைவு இல்லாம இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப 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 பாதுகாப்பாவும் இருக்கு. ஓகே. சோ தனிப்பட்ட ஒரு நபருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாதனால நாம இன்னும் பெட்டரான ஒரு பாதுகாப்புக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்னும் உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து பல நாடுகள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கனடால வந்து இப்போ நிறைய சிஸ்டம்ஸ் வந்து பிளாக் செயின்ஸ்ல ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. போலந்து, உக்ரைன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் அப்படி பல நாடுகள்ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அவங்க இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்தியாவில் கூட பாத்தீங்கன்னா பல ஸ்டேட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை நடத்திட்டு இருக்காங்க. பிளாக் செயின்ல அவங்களுடைய வெப்சைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, உத்தரப்பிரதேஷ், குஜராத்ல எல்லாத்துலயுமே. அண்ட் தமிழ்நாடுல கூட வந்து பிளாக் செயின் பாலிசி இந்த பாலிசி நடந்திருக்கு. தமிழ்நாடுடைய எல்லா வெப்சைட்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின்குள்ள சீக்கிரமாவே மாறப்போகுது. ஓகே. இந்தியாவில் வந்து பல நாடுகள் மோர் தென் 80% ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்குள்ள போயிட்டு இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறமா இன்சூரன்ஸ், அப்புறம் டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி சொன்ன பிட்காயின் அப்படிங்கிறது, அந்த காயின் பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல ரொம்பவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேப்ல கூட தெரியும். கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, இந்தியா, பல நாடுகள். இந்தியாவில் கூட கிரிப்டோ கரன்சி இப்பெல்லாம் பயங்கரமா லீகல். அண்ட் எல் சால்வடோர் அப்படிங்கிற ஒரு ஊர் பாத்தீங்கன்னா பிட்காயின் அவங்களுடைய சொந்த அதாவது லீகல் டெண்டர் அவங்களுடைய நாட்டு கரன்சி மாதிரி எப்படி இது அமெரிக்கன் டாலர் இருக்கோ அதே மாதிரி பிட்காயினை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கடைக்கும் பிட்காயினுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆனா 1 இயர்ல இந்த கடை எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது நாம கண்டிப்பா பார்க்க முடியும். கீழே பாருங்க அந்த ஜூஸ் கடை, அங்க கூட பிட்காயின். சோ இவங்களுடைய கஷ்ட காலம் எல்லாம் சீக்கிரமா மாறப்போகுது அப்படிங்கிறது தான்
நிதர்சனமான உண்மை. எல் சால்வடோர் யாருக்கும் தெரியாத ஒரு ஒரு குட்டி நாடு, இது சின்ன ஒரு ஸ்டேட். நம்ம இந்தியா மாதிரியே இந்தியா நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு ஸ்டேட், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு சாதாரண ஸ்டேட். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுடைய எக்கனாமிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. பாருங்க, பெட்டி கடையில கூட பிட்காயின். ஸோ சீக்கிரமா இதே மாதிரி நம்முடைய நாடுகள்லயும் வரும். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பல நாடுகள்ல இது அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய லிஸ்ட் தான் இது. அதுல இந்தியா பாத்தீங்கன்னா 9% இந்தியன்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா அமெரிக்காவை விட இந்தியா மேல இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ஸ் வந்துருச்சு. ஏடிஎம்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னா கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்பெயின், எல் சால்வடோர், சிங்கப்பூர், லண்டன், துபாய், ஜப்பான், இப்படி பல நாடுகள்ல அதுக்கான ஏடிஎம்ஸ் வச்சுட்டாங்க. அண்ட் இந்தியாவும் ஒன்றும் குறைஞ்சது இல்லை, அங்கேயும் இந்த ஏடிஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா துபாயில கிரிப்டோ பத்தின ஒரு எக்ஸ்போ, ஒரு எக்ஸிபிஷன் இதுவே நடத்தினாங்க, கிரிப்டோ கரன்சி பத்தினது. அண்ட் அது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த குரூப்ல இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்க அப்படின்னு, யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னாலே அந்த எக்ஸ்போ பத்தின வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஏடிஎம்ஸ், நிறைய வெண்டிங் மெஷின்ஸ் கூட இந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி பண்ற வெண்டிங் மெஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சி ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்லை, பல நாடுகள் அதுக்குள்ள போயிட்டாங்க. அண்ட் அவங்கலாம் வர்றதுக்கு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மூலம் நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஓகே. அண்ட் இந்தியாவில் கூட பாத்தீங்கன்னா எம்ஃபோர்ட் மால்ல ஒரு கிரிப்டோ ஏடிஎம் மெஷின் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவிலையும் இது ஒன்றும் நம்ம குறைஞ்சு போல, இங்கேயும் இருக்கு. ஓகே. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து மார்ச் 2020 அதை லீகல் ஆக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் நமக்கு இருக்கு. அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு வர்ச்சுவல் கரன்சியை உருவாக்குறதுக்கான ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. பை டிசம்பர் அதனுடைய ட்ரையல் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க. ஸோ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு லீகல் டெண்டரா நம்மளுடைய ஒரு இன்டான்ஜிபிள் அசெட், நம்ம பார்க்க முடியாத ஒரு சொத்தா நாம இந்த பிட்காயினை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே. ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நான் பிரீஃபா சிம்பிளா சொல்லிடுறேன். ஆனா அது தெரியறதுக்கு கிரிப்டோ கரன்சின்னா இது ஒரு விதமான பணம். ஆனா இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா ஒரு பொருள் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறது. நம்ம கிட்ட வந்து காய்கறிகள் இருக்கும், அரிசி வேணும் அப்படின்னா காய்கறி கொடுத்து அரிசி வாங்கிக்கலாம். இல்ல நம்ம கிட்ட அரிசி இருக்கு, அரிசி கொடுத்து கறி வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பொருட்கள் கொடுத்து பொருள் மாத்திட்டு இருந்தாங்க. அது பேர் தான் வந்து பண்ட மாற்று முறை. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு காயினுக்கு மாற ஆரம்பிச்சது. கோல்டு காயினுடைய விலை அதிகமாகிறது வச்சு அதுக்கப்புறம் மெட்டல் காயின்ஸ், பல உலோகங்கள் வர ஆரம்பிச்சது. உலோகங்கள் காயின்ல இருந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மணி, நம்ம யூஸ் பண்ற காகிதங்கள், அதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அது கூட செக்கும் வந்தது. அண்ட் செக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், இந்த மாதிரி கார்ட்ஸ் ஆரம்பிச்சது. ஸோ இந்த கார்ட்ஸ் இருக்கும்போதே நம்ம கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து செக்லயே வந்து பாத்தீங்கன்னா பணம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம கையில ஒரு ஆப்ஜெக்டா ஒரு பணம் வந்து மாறுறது கம்மியாகிட்டு, இப்போ வந்து கூகுள் பே, போன்பே அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காசு நம்ம கையில காணாம போயிட்டு தான் இருக்குது. இந்த சென்ஸ் நம்ம கையில இல்ல, இருக்கு, போன்ல இருக்கு, ஆனா கையில இல்ல. ஓகே. சோ அந்த லெவலுக்கு, அதாவது அந்த தொட்டு பாக்குற ஒரு தன்மை மாறி இன்னைக்கு டிஜிட்டலா நம்ம கையில மாறிடுச்சு. ஓகே. சோ இதனுடைய அடுத்த ஃபார்ம், அடுத்த மாற்றம், பரிமாணம் தான் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. ஓகே. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு பணம், அவ்வளவுதான். இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரியே பணம். ஆனா இதுல இருக்கிற ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, நம்ம பணம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரை பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பணம் வந்து இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க, அதனுடைய விலை நாளுக்கு நாள் அதனுடைய மதிப்பு கம்மியாயிட்டே இருக்கு. பட் கிரிப்டோ கரன்சி இதனுடைய விலை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஒரு பிட்காயின் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு 50 லட்சம் 48 லட்சம் இருக்கு அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல அது 1 கோடி போகுதுன்னா, நீங்க ஒண்ணும் செய்யாமலே அது 1 கோடி ரூபாய்க்கு அதனுடைய அந்த அளவுக்கான பணத்தினுடைய மதிப்பு உங்க கையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரிப்டோ கரன்சி அது வளர்ந்துட்டே இருக்கக்கூடியதான ஒரு பணம். ஓகே. சோ கிரிப்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோனா பாதுகாப்பு, இல்லைன்னா சீக்ரெட், மறைவான அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த காயினுடைய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது 100% இன்டர்நெட் பேஸ்ட் காயின். இன்டர்நெட் பேஸ்ட் அப்படிங்கிறப்போ வர்ச்சுவல் கரன்சி, நம்மளால தொட்டு பார்க்க முடியாது. கையில அந்த படத்துல பாக்குற மாதிரி காயின் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வெறும் டிஜிட்டல். இன்னைக்கு எப்படி நம்ம பேங்கோடைய அப்ளிகேஷன், லைக் அந்த மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை செலக்ட் பண்ணும்போது நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தா நம்பர் காமிச்சதுல அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. சோ இது வந்து நடுவுல அந்த பேங்க் எல்லாம் கிடையாது இதுல.
அப்படி பேங்க் மூன்றாவது நபருடைய இன்வால்மெண்ட் இல்லாதனால நாம ஒருத்தருக்கு காசு அமிச்சோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜோ கமிஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல. அண்ட் திடீர்னு வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சியை யாரும் இனி செல்லாதோ இல்ல பேன் பண்ண போறோம் அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல முடியாது. ஈவன் நம்ம நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கும், சைனால பேன் பண்றாங்கன்ட்டு. ஆனா சைனா வந்து இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா 10 தடவைக்கு மேல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா சைனா வந்து மேஜர் பிட்காயினை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. சைனா கவர்மெண்ட் வந்து பிட்காயின் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவங்க பேன் அப்படின்லாம் சொன்னாலும் யாருமே பிட்காயினை விட்டுட்டு போக முடியாது, கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பப்ளிக் மணி. ஓகே, ஸோ இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியர் டு பியர், ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்ட்டுக்கு உடனே அனுப்ப முடியுது. அண்ட் இது வந்து டாக்ஸபிளும் கூட. ஓகே, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அப்போ எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 வழி இருக்கு. வழி நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனிங். மைனிங்க்கு நமக்கு வேண்டியது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ ஜிபியூஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வச்சு நாம இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதை ஒருத்தர் உட்காந்துட்டு அந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணாருன்னா அப்படி சால்வ் பண்ண அவருக்கு வந்து ஒரு இதுவ மைனிங்க்கு ஒரு கிஃப்டா கொஞ்சம் பிட்காயின் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிட்காயினை உருவாக்க முடியும், உருவாக்கி எடுக்கிறது. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடி அது மாதிரி காசு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான மைனிங் செட்டப் வச்சு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்குறது. எக்ஸ்சேஞ்சஸ்னா பேசிரிக்ஸ், ஜெப்பே, பினான்ஸ், காயின் டிசிஎக்ஸ், ஜியோ டெசன்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு உலகத்துல. அந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து காசு போட்டு வாங்கணும். கையில இருந்து காசு போடுறதுனா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா 1000 2000 கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் போட்டாதான் உங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு இது பார்க்க முடியும், நல்ல ஒரு லாபமும் பார்க்க முடியும். அண்ட் இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு. ஏன்னா திடீர்னு இதனுடைய விலை கம்மியாகும், திடீர்னு ஜாஸ்தி ஆகும். அப்போ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு விலை குறையும் போது டெஃபினட்டா வந்து கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அதனால இதுலயே நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஓகே, ஸோ வாங்குற காயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ வாலெட்னு ஒண்ணு இருக்கு. கிரிப்டோ வாலெட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட காயின்ஸை பாதுகாப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப். ஓகே, இந்த ஆப்புமே வந்து பிளாக் செயின்ல ரன் ஆகுறதுனால இதையும் யாரும் ஹேக் பண்ண முடியாது, நம்ம காயின் உள்ளே இருக்கும். இப்போ வந்து ஒரு 50,000 ஒரு 50 lakhs நம்ம காயின் வாங்கி வச்சுட்டோம், அந்த காயின் 1 lakh ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல நம்ம வாலெட்ல இருக்கிற காயினும் அது வந்து 50 lakhs வந்து 1 crore தானாவே மாறிடும். ஸோ எவ்வளவுக்கு ஏறுதோ அது விலை இதுக்குள்ளேயும் ஏறிட்டே இருக்கும். அண்ட் பாதுகாப்பா நம்ம வாலெட்ல வச்சுக்கலாம். ஸோ இதுதான் 2 வழி. 3வது வழி தான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல நடக்கிற இந்த பத்திரப்பதிவு மாதிரி. ஓகே, ஒரு 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 வீடு வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், நிலம் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆபீசருக்கு முன்னாடி போய் 2 பேர் சைன் பண்ணுவாங்க. அதுல ரூல்ஸ் எழுதியிருப்பாங்க, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ரூல்ஸுக்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டு நடுவில் ஒருத்தர் சாட்சி இருக்க நம்ம சைன் பண்ணுவோம் இல்லையா? இது நார்மலா நடக்கிற அக்ரிமெண்ட். இதே மாதிரி கம்ப்யூட்டர்ல என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே சில கோட் பண்ணி ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து 100% வந்து இந்த கம்ப்யூட்டர் தான் அதை மானிட்டர் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த கான்ட்ராக்ட்ல இப்போ நானும் கெவின் சாரும் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நாங்க ஜாயின் ஆயிட்டோம் அப்படின்னா இதுல நான் ஏதாவது தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்ட்ராக்டை நான் வந்து பிரீச் பண்றேன், இதை நான் வந்து ஃபெயில் பண்றேன் அப்படின்னா இதனுடைய ரூல்ஸ் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பண்ணணும்னா என்னோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதுல யாரும் ஒருத்தர் ஏமாத்தவே முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா தான் நாம எப்படி காசு சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறது தான் இந்த ஃபோர்சேஜ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த ஃபோர்சேஜ் பிளாட்ஃபார்மை உருவாக்குனவர் இந்த லாடோ அப்படிங்கிறவர். இந்த லாடோ வந்து February 2020 தான் இந்த ஃபோர்சேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபோர்சேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதாவது இதுல லாடோ தான் இதை உருவாக்கி இருக்காரு இல்லைங்களா? இந்த லாடோவே நினைச்சா கூட இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதான் டீசென்ட்ரலைஸ். அதாவது இவர் வந்து இதை உருவாக்குனாலும் இவருடைய கண்ட்ரோல்ல இந்த ஃபோர்சேஜ்ங்கிறது ரன் ஆகிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இதுவும் 100% பிளாக் செயின்ல ரன் ஆகக்கூடியது. ஸோ ரொம்ப பாதுகாப்பானது. இவர் இன்வால்மெண்ட்டே இல்லாததுனால இந்த 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 ப்ரோக்ராமை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு சீட்டு அது இதுட்டு ஏதாச்சும் ஒன்று வர்றாங்க, இல்லை புதுசா ஒரு பேங்க் வரும், டக்குன்னு அந்த பேங்க் வந்த உடனே என்ன பண்ணுவோம், நல்ல வட்டி தரேன் என்னன்னு கொண்டு போய் கொடுக்குறோம். அவனுக்கு எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துக்கிட்டு
ஒரே ஒரு 3 மாசம் இருப்பான், இருந்துட்டு டக்குன்னு எடுத்துட்டு போயிடுறான் இல்லையா? சோ அது வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம். அது ஒருத்தருடைய கையில இருக்கறனால அவர் அதை எடுத்துட்டு போக முடியும், திருட முடியும். ஆனா இது வந்து டீசென்ட்ரலைஸ். இதுல எவ்வளவு காசு வந்தாலும் அவர் அதை எடுக்க முடியாது. அண்ட் இவருடைய ஐடி நம்பர் 1 அதை கூட நீங்க போட்டு பார்த்துக்கலாம். busd.forsage.io அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட ஐடி நம்பர் 1 அது போட்டீங்கன்னா அது தெரியும். அவரு கூட இதுல வேலை செஞ்சு தான் அவருக்கு காசு வந்துட்டு இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது கம்பெனி கிடையாது. இது கம்பெனியா இருந்துச்சுன்னா இது எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து கம்பெனி கிடையாது. இது ஒரு ப்ரோக்ராம், அவ்வளவுதான். அண்ட் இதுவும் பியர் டு பியர் பேமெண்ட். இந்த கான்ட்ராக்ட் ட்ரிகர் ஆன அடுத்த செகண்டே காசு நம்முடைய வாலெட் இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் எதுல ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அந்த வாலெட்ல வந்து அந்த காசு உட்காந்துரும். ஸோ நம்ம வேற யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டோ உட்காந்துட்டு என் காசு எங்க வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறதுலாம் வேணாம். வித்தின் செகண்ட்ஸ்ல ஹார்ட்லி 10 செகண்ட்ஸ்ல எல்லாம் நம்முடைய காசு நம்முடைய வாலெட்டுக்கு வந்துடும். ஓகே, இந்த ஃபோர்சேஜ் அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்பதான் அது புது கம்பெனியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல, ஆல்ரெடி இது 3 ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா எத்தீரியம் அப்படிங்கிற ஒரு காயின் மூலமா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த எத்தீரியம் வந்து இது உள்ள வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 14,000 இருந்து 20,000க்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் உள்ள வந்தாங்க. இதுல கோடி கோடியா சம்பாதிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே, சோ இந்த எத்தீரியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னுடைய விலை 20,000ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு டப்புன்னு ஏறிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 3 மாசம் 6 மாசத்துல சரசரன்னு ஏறிடுச்சு. இப்பவும் அது கிட்டத்தட்ட 3,3,10,000 அந்த ரேஞ்சுக்கு அது உயர்ந்துருச்சு. சோ இதனுடைய விலை அதிகமானதுனால எத்தீரியம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எத்தீரியம் பாட்டுக்கு ரன் ஆயிடுச்சு தான் இருக்குது. இன்னும் ஒரு அந்த எத்தீரியம்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகி ட்ரான் வந்துச்சு. ட்ரானும் ஆக்சுவலா கூட சைமல்டேனியஸா நடந்துட்டு தான் இருந்துச்சு. ட்ரானும் அதே மாதிரி இந்த ட்ரான் காயினும் ரொம்ப கம்மியான விலையில இருந்துட்டு இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 ரூபா 13 ரூபா வரைக்கும் போய் இப்போ ஒரு 7 ரூபாயில அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ட்ரான் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தீரியம் ப்ரோக்ராம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தீரியம் காயின் மட்டும் தான் கிடைச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா? அண்ட் ட்ரான்ல ரன் ஆகும்போது நமக்கு ட்ரான் காயின் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்மார்ட்டான இன்னொரு வேலையை இந்த ஃபோர்சேஜ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் யூஎஸ் டாலர் BUSD அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் புதிய காயின் கிடையாது, ஒரு ஸ்டேபிள் காயினை ரிலீஸ் பண்றாங்க. ஸ்டேபிள் காயின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் எத்தீரியம் வந்து 12,000ல இருந்து 3 லட்சம் போயிடுச்சு 6 மாசத்துலன்னு சொன்னேன். ஆனா இந்த BUSD அப்படி போகாது. இது இன்னைக்கு 77 ரூபாய் இருக்குன்னா நாளைக்கு அது 78 ஆகலாம், இல்ல அடுத்த நாள் 76 ஆகலாம். இந்த 3க்குள்ள 76, 77, 78 இந்த 3 ரூபாய்க்குள்ள தான் மாத்தி போயிட்டு இருக்கும். ஒருவேளை அமெரிக்கன் டாலருடைய விலை ஜாஸ்தி ஆச்சுன்னா இது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனுடைய மதிப்பு வந்து $1 அவ்வளவுதான். அதே லெவல்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த BUSD வச்சு உலகத்துல இந்த எத்தீரியம், ட்ரான், பிட்காயின் மாதிரி 4,000 கரன்சிஸ் இருக்கு. அந்த 4,000 கரன்சியும் இந்த BUSD வச்சு வாங்க முடியும். ஓகே, சோ இந்த டாலர்ல தான் நாம பணம் சம்பாதிக்க போறோம். சோ ஃபோர்சேஜ்ல எப்படி நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான இன்கம் வச்சிருக்காங்க. ஒரு இன்கம் பேர் வந்து ஆக்டிவ் இன்கம், இன்னொரு இன்கம் வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்லுவேன்னா நமக்கு கிடைக்கிற சேலரி மாதிரி. நம்ம வேலை செய்யறதுக்கு ஏத்த சேலரி. ஓகே, அதுதான். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஒரு போனஸ், ஒரு இன்சென்டிவ், ஒரு ஃப்ரீ கரன்சி, திடீர்னு காசு நமக்கு சர்ப்ரைஸா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காசு மாதிரி. சோ இந்த மாதிரி 2 விதத்துல இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இது மூலமா நம்ம காசு வாங்க போறோம். சோ இந்த X3 சம்பாதிக்க போறோம். இந்த ப்ரோக்ராம் X3 அப்படிங்கிற இந்த உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியுது பாத்தீங்களா? இது வந்து 100% ஆக்டிவ் ப்ரோக்ராம். சோ இதுல என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் அது உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதுக்கு பேர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் அப்படின்னா ஒருத்தரை ரெஃபர் பண்றதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு இவர் தான் அப்படின்னு காமிக்கிறது தான் அஃபிலியேஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இவரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன், அஃபிலியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறோம். ஓகே, சோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கறதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்துல வெளிநாடுகள்ல குறிப்பா பல பேர் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல தான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய மைண்ட் செட் அந்த மாதிரி என்ன சொல்றோம் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஆள் பிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிருவோம். ஆனா நான் வந்து இப்போ எனக்கு அதுல கூச்சமே இல்லை. 100% நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஆள் பிடிக்கிறது தான். ஏன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் எது வேலை உலகத்துல எந்த வேலை வேணா வச்சுக்கோங்க, எல்லா வேலைக்குமே ஆள் பிடிச்சுதான் ஆகணும். கன்சியூமர்னு ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் நமக்கு வேலை, நமக்கு வருமானம் இல்லைங்களா? சோ அது அந்த மாதிரி மாத்தி நம்முடைய மைண்ட ஒரு ஒரு ஒரு
ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் நம்ம கெவின் சார் அழகா சொல்லுவார். அந்த அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சிருக்கனால இதை நம்ம பண்ணாம என்ன பண்றோம்னா கடைசி வரைக்கும் எவனுக்காவது வேலை செஞ்சுதான் பொழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை மாத்திட்டாங்க. ஓகே, சோ இது அப்படி கிடையாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல கோடிக்கணக்குல சம்பாதிச்ச நிறைய யங் பீப்புள் வெளிநாடுகள்ல நிறைய இருக்காங்க. ஓகே, சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா மைண்டை கொஞ்சம் ப்ரீ ஜட்ஜா இது அவ்வளவுதான் ஆள் பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க. நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம யாருக்கும் அடிமையாவோ எங்கேயும் போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். எத்தனை நாளா நம்ம யாரோ ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா இல்லைங்களா? இந்த சில மெசேஜஸ் எல்லாம் கூட வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் உங்களுக்கு வந்து 1500 உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படி அந்த மெசேஜை வந்து எத்தனை 15 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 15 பேருக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம், 5 குரூப் அனுப்ப சொல்லுவோம், அதுவும் அனுப்புவோம். ஆனா ஏதாவது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா டாட்டாவுக்கு ஒரு விளம்பரம் வரும், வேற என்ன இருக்கு, ஜியோவுக்கு வரும், ஏர்டெலுக்கு வரும். அவங்க பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தெரியாம அந்த கம்பெனி நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிளிப்கார்ட்ல, அமேசான்ல இதுல இருந்து கூட வரும், இது தீபாவளி சேல் வருது, அந்த ஃபெஸ்டிவல் சேல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவோம். ஆனா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம பாட்டுக்கு இன்னொரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்க. ஓகே, நீங்க உங்களை ப்ரொமோட் பண்ணதுனால உங்களுக்கு வரக்கூடிய காசு தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சிம்பிள். ஓகே, சோ இந்த X3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம். ஓகே, ஆக்டிவ் இன்கம்னா நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதுக்கேற்ற அளவுக்கு இதுல காசு நமக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வெளியில பாத்தீங்கன்னா கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு அப்படின்னா 4 to 10% அமேசான்ல கொடுப்பான். அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10% இல்லைன்னா 4%, 4ல இருந்து 10%க்குள்ள கிடைக்கும். ஆனா ஃபோர்சேஜ் இதுல உங்களுக்கு 100% கமிஷன். அதாவது இந்த X3ல எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ 100% அப்படியே உங்களுக்கே கொடுத்துட்றாங்க, நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஃபோர்சேஜ் வந்து டீசென்ட்ரலைஸ், அவங்களால கையில காசு வச்சுக்க முடியாது, அந்த காசு யாருக்கிட்டையாவது கொடுத்துதான் ஆகணும். அதனால நீங்க தானே அஃபிலியேட் பண்றீங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் X3. இதுல அந்த 5, 10, 20, 40, 80ன்னு தெரியறது எல்லாமே வந்து டாலர்ஸ். ஓகே, $5, $10, $20, $40, $80 இருந்து $9,900 வரைக்கும் மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம வாங்க போறோம். ஓகே, இது ஒரு ஸ்லாட்டுமே ஒரு மேட்ரிக்ஸும் நம்ம வாங்க போறோம். ஓகே, $5 இன்வெஸ்ட் பண்ணி $5, $10 இன்வெஸ்ட் பண்ணி $10 வாங்க போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குறதுனால இதுல நம்ம காசு சம்பாதிக்க முடியும். எப்படிங்கிறது நான் அடுத்து சொல்றேன். இது வந்து X4 அது மாதிரியே தான் இருக்கும். ஆனா X4 வித்தியாசமானது. இதுலயும் $5, $10, $20 இருந்து $9,900 வரைக்கும் இருக்கு. ஓகே, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 100% பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னா நமக்கு சர்ப்ரைஸா கிடைக்கக்கூடிய காசு, இல்ல வந்து இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா வேலை செய்யாமலே கிடைக்கக்கூடிய காசு அப்படின்ட்டு. அப்ப வேலை செய்யாம எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. XXX அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து 100% வேலை செய்யாமலே நமக்கு கிடைக்கக்கூடிய காசு, பாசிவ் இன்கம். அவ்வளவுதான், சோ சிம்பிள். ஓகே, சோ இதை டீட்டெயிலா நம்ம பாக்குறோம். இப்ப நான் எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னா நான் இந்த 6 பேரை பிடிச்சிருக்கேன். ஓகே, ஆள் பிடிக்கிறதுக்கு தேடி இந்த தாத்தா, இந்த பாட்டி, இந்த அப்பா அம்மா, இந்த பையன், இந்த பொண்ணு, இவ்வளவு பேர் என்ன பண்றாங்கன்னா என் பேச்சை கேட்டு என்ன செய்யறாங்க, நான் அந்த ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஓகே, சோ இவங்களை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா $155 இந்த X3ல இன்வெஸ்ட் பண்றாரு. $155. ஓகே, தாத்தாவுடைய ஃபர்ஸ்ட் $5 போட்டு இந்த X3ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே நான் என்ன சொன்னேன், X3 வந்து நமக்கு தானே இந்த காசு கிடைக்கணும். அவர் போட்ட அந்த காசு வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்துடும் அடுத்த செகண்டே. பாட்டியும் அதே மாதிரி $5 கிளிக் பண்றாங்க, $5 ஆக்டிவேட் பண்றாங்க, அந்த காசு எனக்கு கிடைச்சிருது. இப்போ அந்த 2 பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணுதான் இருக்கு இல்லையா, இதோட இந்த ஸ்லாட் முடியுது. அப்போ இந்த ஸ்லாட்ல வரக்கூடிய இந்த 3வது ஆள் வந்த உடனே இந்த சைக்கிள் முடியறதுனால என்ன ஆகுதுன்னா இது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ அதுக்காக நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு பண்ண போறோம். அப்படின்னா இந்த காசு மறுபடியும் $5 நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல வருது இந்த $5, இந்த $5 ஃபோர்சேஜ் யூஸ் பண்ணிக்குது. ஆனா நான் என்ன பண்றேன்னா இந்த காசை ஃபோர்சேஜ் வச்சுக்க முடியாதனால இந்த காசு என்ன பண்ணுது அப்படின்னா என்ன சேர்த்து விட்ட ஒருத்தர் இருக்காரு இல்லையா, என்னுடைய சீனியர் பார்ட்னர், அவருக்கு இந்த காசு போயிடுது. ஓகே, ஏன்னா ஃபோர்சேஜ் கையில காசு இருக்காது. நல்ல விஷயம் இல்லைங்களா? சோ இந்த காசை வந்து என்ன யாரு சேர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு அந்த காசு போயிடுது. மறுபடியும் தாத்தா $10 கொடுக்குறாங்க, இந்த $10 என் வாலெட்டுக்கு வந்துருது. பாட்டியுடைய $10 செலக்ட் பண்றாங்க, அவங்களுடைய காசும் எனக்கு வந்துருது. இவர் இந்த அப்பா செலக்ட் பண்றாரு, அப்பாவுடைய $10 என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு போயிடுது. சிம்பிளா சொல்லணும்னா 1, 2 நமக்கு வந்துடும், 3வது நம்முடைய சீனியர் பார்ட்னருக்கு போயிடும்.
ஓகே. அதே மாதிரி குடும்பத்துல இருக்க அடுத்தது அம்மா வராங்க. அம்மாவுடைய காசு யாருக்கு வரும் சொல்லுங்க? எனக்கு தான் வருது. என்னுடைய வாலெட்டுக்கு வந்துருது. அடுத்தது பையன் வரான். பையன் 5வதா வரான். பையனுடைய காசு அந்த $5 எனக்கு வந்துருது. இந்த பாப்பா வரும்போது இந்த காசு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா என்ன பண்றோம், என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு அந்த காசை குடுத்துடுறேன். ஓகே. மறுபடியும் அம்மா $10 குடுக்குறாங்க. $10 எனக்கு வருது. அந்த பையனுடைய $10 எனக்கு வந்துருது. இந்த பொண்ணுடைய காசு என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு போயிடுது. சோ இதே மாதிரி தான் 1, 2 நமக்கு வரும். 3 நம்ம மேல இருக்கவருக்கு போயிடும். 4 and 5 நமக்கு வரும். 6 நம்ம மேல இருக்கவங்களுக்கு போயிடும். சோ 3வது மல்டிபிள் 3வது, 6வது, 9வது இப்படி இந்த நம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துடுறோம். ஓகே. சோ இந்த X3ல மட்டுமே நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லுங்க? $155 போட்டு இந்த ஸ்லாட் அந்த 5 ஸ்லாட் நம்ம வாங்கணுங்களா? இந்த $185ல நமக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் $930. அதாவது இவங்க 6 பேர் மட்டும் 6 பேர் சொல்றேன் இல்லையா? இந்த 6 பேருக்கும் சேர்த்து எனக்கு $930 எனக்கு வரும். இந்த 155 கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து $16,000 $13,000 வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம 13,000 போட்டு நமக்கு வரக்கூடிய இன்கம் பாத்தீங்கன்னா $78,000. இது நம்ம ஒருத்தர் சேர்க்கறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்தா கூட இந்த 6 வாரத்துல கிட்டத்தட்ட 78,000 வேற எங்கேயாவது இந்த மாதிரி காசு கிடைக்கும் அப்படின்னா தயவு செய்து எனக்கு இந்த மீட்டிங் முடிச்சப்பறம் சொல்லுங்க, நான் வேலைக்கு வரேன். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா X4 வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம் நான் சொன்ன மாதிரி வேலை செய்யாமலே கிடைக்கிற மாதிரி இது. ஓகே. எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ தாத்தா வந்து மறுபடியும் இதுல ஓபன் பண்றாரு. தாத்தாவுடைய ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அதே மாதிரி பாட்டியினுடைய ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இந்த ரெண்டுமே என்ன ஆயிடுதுன்னா என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு நான் கொடுத்துட்றேன். என்கிட்ட வராது. ஓகே. அப்பாவுடைய காசு எனக்கு ஏற்கனவே வராதனால இங்க அப்பாவுடைய காசு 100% எனக்கு வந்துருது. அம்மாவுடைய காசும் 100% எனக்கு வந்துருது. அந்த பையனுடைய காசும் 100% எனக்கு வந்துருது. அந்த பொண்ணுடைய காசு என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு போயிடுது. ஏன் அப்படின்னா இந்த சைக்கிள் முடியறதுனால இந்த காசை வந்து நாம வச்சுக்க முடியாது, ஃபோர்ஸேஜும் வச்சுக்க முடியாது. நம்முடைய சீனியர் பார்ட்னருக்கு அதை கொடுத்துட்றேன். ஓகே. மறுபடியும் தாத்தா $10 கொடுக்குறாரு. அது என்னோட சீனியர் பார்ட்னருக்கு கொடுத்துட்றேன். பாட்டியுடைய $10 சீனியர் பார்ட்னருக்கு போயிடுது. அப்பா, அம்மா, பையன் 3 பேரோட 100% அந்த $10 எனக்கு கிடைச்சிருது. மறுபடியும் அந்த பொண்ணோட அங்க போயிடுது. ஓகே. சோ இதுல சிம்பிளா சொல்லணும்னா 1 and 2 நமக்கு கிடைக்காது. முதல் ஆளும் 2வது ஆளும் நமக்கு கிடைக்காது. 6வது ஆளும் நமக்கு கிடைக்காது. 3, 4, 5 நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நாம இந்த ஒரு சைக்கிள் அந்த 5 ஸ்லாட்டுக்கும் வந்து நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம்னா அதே மாதிரி $155 போட்டிருப்போம். இந்த $155ல இவங்க 6 பேர் சேரும்போது பாத்தீங்கன்னா $52,000 நமக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட $620 52 இல்ல, அது டாலருடைய மதிப்பு பொறுத்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும். $620 சாலிடா நமக்கு இந்த X4 மூலமா வருது. இதுல எப்படி வேலை செய்யாம காசு கிடைக்கும்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாத்தா இருக்காரு இல்லைங்களா? இப்ப தாத்தா என்ன பண்றாரு, அவரு ஒரு 6 பேர் சேர்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாத்தாவோட 3வது ஆளுடைய முதல் ஆளு, 2வது ஆளு, 3வது ஆளு, 6வது ஆளு இவங்க எல்லாருடைய கமிஷனும் யாருக்கு வரும்னா தாத்தாக்கு மேல இருக்கிற எனக்கு தான் வரும். பாட்டி அதே மாதிரி ஒரு 6 பேர் சேர்க்கிறாங்கன்னா பாட்டியோட முதல் ஆளு, 2வது ஆளு, 6வது ஆளு அவங்களுடைய காசு எனக்கு வந்துட்டே இருக்கும். சோ தாத்தா கீழே இருக்கிறவங்களும் வேலை செய்வாங்கல்ல, அவங்களோட காசுன்னு சொல்லி இது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். சோ இதுதான் பாசிவ் இன்கம். இந்த பாசிவ் இன்கம் தான் வந்து நம்மள பயங்கரமான ஒரு லெவலுக்கு கூட்டிட்டு போக போறது. ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு பாசிவ் இன்கம் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ட்ரிப்ளெக்ஸ். இந்த ட்ரிப்ளெக்ஸ்ல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரோல இருக்க இந்த ரெண்டுமே நம்முடைய சீனியர் பார்ட்னருக்கு நம்ம கொடுத்துறோம். ஓகே. அது நமக்கு வராது. 2வது ரோல இருக்கிற 2வது ரோல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30% நமக்கு வந்துடும். அதுல கடைசி அந்த 4வது மட்டும் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சீனியர் பார்ட்னர் கொடுத்துறோம். 3வது ரோல இருந்து பாத்தீங்கன்னா 70% நமக்கு வந்துடும். அதுலயும் கடைசி இதை வந்து நம்முடைய சீனியர் பார்ட்னருக்கு நம்ம கொடுத்துறோம். ஓகே. சோ முதல் ரோ நமக்கு வராது. 2வது ரோல இருந்து 30% வரும். 3வது ரோல இருந்து 70% வரும். ஓகே. சோ இந்த மாதிரி இந்த ட்ரிப்ளெக்ஸ்ல மட்டுமே நாம இந்த 5 ஸ்லாட் ஓபன் பண்றதுக்கு நமக்கு வேண்டியது $220. இந்த $220 மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் $1,496 ஒரே ஒரு சைக்கிளுக்கு மட்டும். 1496 கிட்டத்தட்ட 1,16,000. சோ இப்படி இந்த ஒரு குடும்பத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய் இந்த 6 பேர் மூலமா வரும். இந்த 6 பேரை வேலை செஞ்சாங்க அப்படின்னா கடகடன்ட்டு நமக்கு காசு குமிஞ்சுட்டே இருக்கும். ஓகே. சோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி செய்யணும், இந்த ஒர்க் என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை இதுல ஒருத்தர் காமிச்சிருப்பாருல இந்த லிங்க் காமிச்சு இதை வந்து பாரு,
உனக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. இல்ல அவங்களுடைய சீனியர்ஸ் யாரையாச்சும் அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது டீட்டெயிலா சொல்லிடுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு திரும்ப தெரியணும்னா இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஏன்னாலாம் எதுவும் செய்ய முடியாது, நான்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கிறவங்க காணாமலே போயிடுவாங்க. அத ஜெயிச்சு வர்றதுதான் ஒரு பெரிய டேலண்ட். ஓகே, நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மணி சார் சொல்லுவாரு, மணிகண்டன் சார் சொன்னாரு அன்னைக்கு, அழகா இருந்தது. தங்க முட்டை போடுற ஒரு வாத்து நமக்கு கிடைச்சிருக்குது. அதை கரெக்டா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாசம் இதுல நீங்க சின்சியரா இருப்பீங்க அப்படின்னாலே எங்கேயோ லெவலுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறது கேரண்டியா சொல்ல முடியும். நம்ம குரூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, வெறுப்பேத்துற மாதிரி அவ்வளவு பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, எப்படிடா இவ்வளவு வருது அப்படின்ட்டு பாக்குற அளவுக்கு ஷாக்கா இருக்கும். எனக்கு கூட நான் வந்து டாக்டரா இருக்கேன், எனக்கு ஒரு கிளினிக் இருக்கு. அண்ட் நான் என்னோட மத்த வேலை எல்லாம் நிறைய, நான் ஒரு 3-4 வேலை சேர்த்து வச்சு பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆனா அதுலயும் எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் ஃபோர்ஸ்டேஜுக்காகவும் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்றேன். நான் சின்சியரா அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாசத்துல கிட்டத்தட்ட $2400 நான் சம்பாதிச்சிருக்கேன். அது வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இத்தனை ஸ்லைடையும் நீங்க யாருக்கிட்டையாவது எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு இது என்னன்னு புரியும், நம்பிக்கையோட உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. ஆனா இவனும் பேசுறது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சனால என்ன பண்றோம்னா, நாம அழகா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டோம். என்ன சிஸ்டம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? உங்க ஃப்ரெண்ட இத வந்து பாரு, அவ்வளவுதான். இந்த கொடுக்குற ஒரு ஜூம் லிங்கை மட்டும் ஃபார்வர்ட் பண்றீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்றாங்க, இதை பாக்குறாங்க, அடுத்த நாள் சேர்றாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இதுல வேலையே இல்ல சொல்ல போனா. உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். இதுவும் சைட்ல வந்துட்டு இருக்கும். அடிஷனல் இன்கம் வந்துட்டே இருக்கும்போது 6 மாசத்துல வந்து கோடி சம்பாதிக்கிறதுக்கான அழகான ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஈஸியா நம்ம இதுல சம்பாதிக்க முடியும். ஓகே, சோ சிம்பிளா ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதவை ஒரு லேடி இருந்தாங்க. புருஷன் இல்லாதவங்க, 2 பசங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இந்த பசங்களை வச்சு நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஊர்ல வந்து ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட் ஒருத்தர் வராரு. அவர் பேர் எலைஜா. அந்த அம்மா வந்து அந்த எலைஜா கிட்ட வந்து அழுவுது. ஐயா, எங்க வீட்டுல எதுவுமே கிடையாது. என் புள்ளைய வேற தூக்கிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. என் புருஷன் வேற இறந்துட்டாரு. அவர் கடவுள் கடவுள் இருந்தாரு. இப்ப எங்க குடும்பமே வந்து நடு ரோட்ல இருக்கு. எதுவுமே எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசிட்ட வந்து ஒரே அழுக. அப்ப இந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. என்ன இருக்கு அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, என் வீடே காலி ஐயா, எதுவுமே கிடையாது. என் வீட்டுல இருந்த எல்லா பொருளையும் வித்து வித்து என் கடனை நான் ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் கடன் தீர்க்க முடியாதனாலதான் இப்போ என் பசங்களை தூக்கிட்டு போயிருவேன், வேலைக்கு அடிமையா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி இந்த அம்மா அந்த தீர்க்கதரிசி கிட்ட ஒரே அழுக. அப்ப சொன்னாரு, இல்ல உங்ககிட்ட ஏதோ இருக்கு, அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. என்ன இருக்குன்னு வீட்டுல போய் தேடி தேடி பார்த்தா ஒரே ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. பாத்திரத்தை எண்ணெய் எடுத்துட்டு தீர்க்கதரிசி கிட்ட வந்துட்டு சொல்லிச்சு, ஐயா எங்க கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பாத்திரம் உள்ள எண்ணெய் மட்டும்தான், இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாத்திரத்தை கையில எடுத்துட்டு ப்ரேயர் பண்ணி அனுப்புறாரு. ஒண்ணும் இல்ல, இதை எடுத்து உன் வீட்டுல இருக்க எல்லா பாத்திரமும் எடுத்து ஊத்து, அதை வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இதை வச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து சரின்ட்டு இன்னொரு பாத்திரத்துல இந்த எண்ணெயை ஊத்துறாங்க. ஊத்த ஊத்து அடுத்த பாத்திரம் ஃபுல் ஆயிடுது. இனி வேற பாத்திரம் எடுத்துட்டு வா, வேற பாத்திரம் எடுத்துட்டு வான்ட்டு பையன் கிட்ட சொல்றாங்க. அவன் எடுத்துட்டு வரான். எல்லா பாத்திரத்துலயும் எண்ணெய் குறையாம ஊத்திக்கிட்டே இருக்குது. சரி, சின்ன பாத்திரம் போதுண்டா, பெருசா அண்டா தான் எடுத்துட்டு வாடானா அண்டா ஊத்துனா அண்டாவும் ஃபுல் ஆகுது. எது வரைக்கும் ஃபுல் ஆச்சு அப்படின்னா, அவங்க ஊர்ல யார் யார் வீட்டுல எல்லாம் இருக்குமோ பாத்திரம் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து இந்த அம்மா எண்ணெயால நிரப்பிடுச்சு. ஓகே, எப்போ இனி ஊத்துறதுக்கு இடம் இல்லையோ அப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, சோ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் சொல்லுவோம் கடவுள் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. கண்டிப்பா எந்த கடவுளும் கூரை பிச்சுட்டு கொடுக்க கடவுளே கிடையாது. நாம தூங்கிட்டு இருந்தோம்னாலோ உட்காந்துட்டு இருந்தோம்னாலோ கடவுள் எதையுமே செய்ய முடியாது. எல்லார் கையிலையும் ஒரு எபிலிட்டி கடவுள் கொடுத்திருக்காரு. எபிலிட்டினா ஒரு தாளந்து, ஒரு ஒரு ஒரு
ஒரு என்ன சொல்றது டேலண்ட் ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா ஒரு இன்னும் அந்த வார்த்தை சரியா வர மாட்டேங்குது. ஒரு திறமை எல்லாருக்கிட்டையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஓகே, அந்த திறமைய வச்சுதான் கடவுள் நம்மள பிளஸ் பண்ணுவார். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும், பெரிய ஒரு ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நிறைய பேர் பயங்கரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருக்கும். முட்டாள்தனமா நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, கடவுளே எனக்கு காசு வேணும், கடவுளே எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் எனக்கு அப்பதான் தோணுச்சு, தப்பு பண்ற ஹாரி, நீ பண்ற ப்ரேயரே தப்பு. உன்கிட்ட ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா என் வேலை. ஓகே, இந்த ப்ரொஃபஷனை வச்சுதான் கடவுள் உன்னை பிளஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனை ஒழுங்கா பண்ணு. இன்னைக்கு நமக்கு கஷ்டம் போகணும், எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு வீணா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் அந்த மாதிரி செய்யவே மாட்டார். நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட கொடுத்து வச்சிட்டார். ஓகே, சோ கடவுள் பிளஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். சோ கிவ் யுவர் பெஸ்ட் டு த லார்ட், ஹி வில் டூ த ரெஸ்ட். பட் டோன்ட் டேக் ரெஸ்ட். கொடுத்துட்டு நம்ம செஞ்சுட்டு அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்தோம்னா வராது. நமக்கு கிடைச்சதை வச்சு நாம கன்சிஸ்டன்டா தொடர்ந்து விடாமுயற்சியா பண்ணுவோமானால் இந்த உலகத்துல நாம சாதிக்க முடியாத ஒரு விஷயம்னு எதுவுமே கிடையாது. நாம எல்லாருமே கோடீஸ்வரர்லாம் மாறணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கான முயற்சி எடுக்க வேண்டியது யார் கையில இருக்குன்னா உங்ககிட்டயும் எங்கிட்டயும் தான் இருக்கு. சோ கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ so much. Thank you, Harry sir. Thank you so much for your wonderful presentation. கண்டிப்பா இங்க கிரிப்டோ கரன்சிஸ் பத்தியும் பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தியும் கூடவே பிளாக் செயின்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் ஆன போசேஜ் பத்தியும் மிக அருமையா சிம்பிளா எல்லாருக்கும் புரியும்படி சிறப்பா எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன், ஸ்டோரி எல்லாத்தையும் வச்சு மிக அருமையா இங்க ஹாரி சார் பகிர்ந்து கொடுத்தாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹாரி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் செகண்ட் செஷன். கண்டிப்பா இது கேட்டுட்டு இருக்கும் உங்க மனசுலயும் கொஞ்சம் குழப்பம் அல்லது கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கலாம். இப்படி எல்லாம் உள்ள ஏர்னிங்ஸ் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியுமான்ற மாதிரி கேள்வி இருக்கலாம். சோ கண்டிப்பா முடியும். அந்த கேள்விக்கு பதிலா நம்மள மாதிரியே சாதாரணமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சிறிய கால அளவிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல சேர்ந்த சில கிரேட் லீடர்ஸ் இதுல இருக்காங்க. அவங்கள மெயினா நான் இங்க உங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அண்ட் அட்வைஸுக்காக அழைக்க விரும்புறது ஒன் ஆஃப் அ கிரேட் மென்டர் அண்ட் லீடர் டாக்டர் கெவின் சார். ஸோ மிக அருமையா இந்த ப்ரோக்ராமை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அவரை நான் அன்புடன் இந்த ப்ரோக்ராமுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். வார்ம் வெல்கம் சார், ப்ளீஸ். Yeah, thank you, ma'am. Thank you so much. Okay, for that wonderful introduction. Harry sir, you rock today because நான் இன்னைக்கு மொத்தமா நான் இந்த செஷன் கேட்டு நிறைய கத்துக்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்தது, சூப்பர். மிக பிரம்மாண்டமான சப்ஜெக்ட், ரொம்ப சிம்பிளா யாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி புரிய வச்ச நம்ம டாக்டர் ஹாரி சாருக்கு, மை ஃப்ரெண்ட், thank you so much for that wonderful presentation once again. And she has must introduce me myself, Dr. Kevin. என்னோட சொந்த ஊர் கேரளா தான். ஆனா இங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் நான் செட்டிலா இருக்கேன். கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் ஆச்சு. ஆக்சுவலா இது ஒரு பொக்கிஷமான விஷயம். இந்த பொக்கிஷமான விஷயம் எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி என்கிட்ட கையில கிடைச்சதாகும். அன்னைக்கு எனக்கு இது என்னதுன்னு புரியல. அதுதான் நமக்கு எப்போதுமே லைஃப்ல எப்போதுமே நமக்கிட்ட ஹரிசார சொன்ன மாதிரி நமக்கு பிளெஸிங்ஸ் வரும். அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியணும். இது எனக்கு உள்ளதுதான், இதை நான் பயன்படுத்தாதான் எனக்கு சக்சஸ் ஆக முடியும்னு. லைஃப்ல எப்போதுமே நிறைய சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நபர் தான் நான். ரொம்ப நாள் காசுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலா காசுக்கு பின்னாடி நீங்க அலைய வேண்டாம், காசு உங்களுக்கு பின்னாடியே வந்துடும். நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு கிடைச்ச அந்த டியூட்டி கரெக்டா செஞ்சுட்டே இருக்கணும். காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான். நான் 10 வருஷம் முன்னாடி 2010 நான் பிட்காயினை பற்றி கேட்கும்போது எனக்கு கடவுள் அன்னைக்கு கொடுத்த அந்த ஒரு அருள் 200 ரூபாய், 200 rupees. அன்னைக்கு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எப்படின்னு தெரியுமா? நான் அது இன்னொரு ஆளுகிட்ட கேட்டேன். அன்னைக்கு 2010 நம்ம கிட்ட பாசிட்டிவா சொல்றதுக்கு மக்கள் இல்ல, கரெக்டா தான். நெகட்டிவ் சொல்றதுக்கு தான் மக்களுக்கு ரொம்ப விருப்பம். எஸ்பெஷலி எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் தான் அங்க ஹவுஸ் ரென்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஆகும். மச்சா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, பிட்காயின் இன்னைக்கு 200 ரூபாய் தான், நான் 10 நான் வாங்கி வச்சிருக்கேன், நீயும் வாங்கி வச்சிருக்க, இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் பிட்காயினை பற்றி கேட்கும்போது நானும் நாளைக்கு விலை ஏறின விஷயம் தானே, ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய விஷயம் தானே, நான் கண்டிப்பா வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நமக்கு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு, தெரியாத ஆள்கள் கிட்ட இந்த சப்ஜெக்டை பற்றி கேட்டுடும். என்னாவும் கண்டிப்பா ராங் தான் கிடைக்கும். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் கேரளாவில இருந்து, அவங்க கிட்ட கேட்டேன், மச்சா இவ எப்படி சொல்லியிருக்கீங்க, நானும் வாங்கி வைக்க போறேன். அவ எடுத்த இடத்துல சொன்னேன், மச்சா இது மாதிரி நிறைய வந்திருக்கும், கண்டிப்பா அவன் காசு பணம் போயிடும். 2000 ரூபாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த 2000 ரூபாய் ஆஃப்டர் லாங் 10 years எனக்கு அன்னைக்கு நான் விட்டுட்டேன். எனக்கு வேண்டாம், எனக்கு 2000 ரூபாய் தான் எனக்கு முக்கியம்.
அந்த 2000 ரூபாய்க்காக நான் இன்னைக்கு இந்த விஷயம் விட்டோம். முக்கியமான விஷயம் எனக்கு நான் மிஸ் பண்ணேன். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிட்காயினோட பிரைஸ் வந்து இது வந்து உலகத்திலே பெரிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், பேரு வந்து பைனான்ஸ். நீங்க சர்ச் பண்ணா தெரியும். பிட்காயினோட பிரைஸ் இட் ஹஸ் டிராவல் டு 50 lakhs rupees. இப்போ கிட்டத்தட்ட 51 lakhs rupees உண்டு. அன்னைக்கு 200 ரூபாய், 10 வருஷத்துல 51 லட்சம் ரூபாய். நான் அன்னைக்கு 10 நாள் வாங்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு 5 கோடி ரூபாய் இன்னைக்கும். ஆனா இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹாரிஸ் சார் சொன்ன மாதிரி 100% இப்போ வந்து லீகல் தான் இந்தியாவில். அன்னைக்கு இதோட லீகாலிட்டி எதுவும் மக்களுக்கு தெரியாது. பிகாஸ் இன்டர்நெட் தான் இல்ல. புதுசா எந்த சப்ஜெக்ட் வந்தீங்கன்னாலும் அதை வந்து சந்தேகத்தை பார்ப்பீங்க தவிர அது நான் கத்துக்கிட்டோம் இது என்னன்னு கொஞ்சம் படிச்சு பார்ப்போமே, நம்ம யோசிச்சு பார்த்துறதே இல்ல. கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. டெக்னாலஜிஸ் ஆஃப் த ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல கரெக்டா நிறைய விஷயங்கள் வந்துடும். அது நம்ம கேள்விப்பட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து 5G தான் இருக்கும். 5G வந்து இந்தியாவில வந்து இருக்கக்கூடிய நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க்ல 2 நெட்வொர்க் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது போட்டிருக்கு. 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 2 நபர்கிட்ட தான் 5G இருக்கு. நம்ம என்ன தெரியுமா, அந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது வந்து கஸ்டமரா மாறிடும். நம்ம காசு வந்து இன்னொரு ஆளு கொடுக்குறது நமக்கு எப்போதுமே பிடிக்கும். ஆனா இது எப்படி அது புதுசா ஒரு விஷயம் வரும்போது அதுக்குள்ள நான் வரணும், அப்பதான் எனக்கு லைஃப் செட்டில் ஆக முடியும்னு எனக்கு புரியவே மாட்டேங்க. நம்ம எப்போது எப்படி தெரியுமா, இப்போ வந்து இன்டர்நெட் நினைச்சிட்டு இருக்குது. இன்டர்நெட்டோட காலகட்டம் முடிஞ்சிச்சு. இன்டர்நெட்டோட காலகட்டம் நீங்க வரணும்னா 80s 90s வந்திருக்கணும். 80s 90s 82ல வந்து இன்ஃபோசிஸ் ஆரம்பிச்சேன். 90s டைம்ல வந்து கூகுள், இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி உலகத்துல மாத்தி எல்லா விஷயங்களும் வந்து 90s டைம்ல தான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்நெட்டுக்குள்ளாடி நம்ம வர்றதுக்கு தயார். ஆனா 32 வருஷம் நாம என்ன பேக்ல இருக்குது. ஃபியூச்சர் என்னன்னா இன்டர்நெட் கிடையாது, எதுவும் தாண்டி இங்க கொஞ்சம் பாருங்களேன். பிளாக் செயின்னா உலகத்துல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் நான் ஏற்கனவே சொன்ன மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாமே தே ஹாவ் ஸ்டார்டட் டிரான்ஸ்ஃபரிங் தர் கம்ப்ளீட் திங்ஸ் டு பிளாக் செயினுக்கு மாத்திரக்கு ரெடியா இருக்கு. அவங்க பண்ணிடுங்க, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இப்ப ஏற்கனவே கிரிப்டோ கரன்சி ஆரம்பிச்சு 2009, இப்போ வந்து 11 இயர்ஸ். இந்த 11 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போதுமே வந்து சந்தேகத்துல தான் இருக்கும். இது இப்படி இருக்குமா, என்ன ஏமாத்துறதுக்காக சொல்லி இருக்குமோ? கண்டிப்பா நம்புங்க பிரதர்ஸ், லைஃப் இது வந்து உங்க லைஃப் மாத்துறதுக்கு கடவுள் கொடுத்த அருள் தான் இது. இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வரணும்னால பிளஸ்ஸிங் தான். அந்த பிளஸ்ஸிங் எனக்கு திருப்பியும் கிடைச்சது 10 வருஷத்துக்கு அப்புறம். அன்னைக்கு நான் விடல, எப்படி ஏதாவது உள்ள வரணும். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்க சொல்லி தரதுக்கு மாதிரி அன்னைக்கு சிஸ்டம் எதுவும் கிடையாது. அன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்றேன். 50-100 நபர்கிட்ட மேல ஷேர் பண்ணிருக்கோம். பிரதர்ஸ், இந்த 4 சிஸ்டத்துக்குள்ளாடி வரணும். எதுக்குன்னு தெரியுமா, உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கும். அந்த நண்பர்கள் வந்து உயிர் நண்பன் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த உயிர் நண்பர்கிட்ட நீங்க இந்த விஷயம் சொல்லி பாருங்க, உயிர் நண்பனா இல்லைன்னு நமக்கு அப்பதான் தெரியும். பிகாஸ் நம்ம இந்த சொல்ற விஷயம் வந்து அது வரைக்கும் நம்ம தண்ணி அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கரெக்ட் கூட இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்லி பாருங்க, அது வந்து சந்தேகமா பார்த்துட்டே இருக்கும். 10,000 15,000 20,000 30,000 எல்லாமே இன்னைக்கு ஒரு அமௌண்டே கிடையாது. இதுல வந்து நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். பிளாக் செயின் கோர்ஸ் இனிஷியல் லெவல் படிக்கணும்னா 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அதுதான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ பிளாக் செயின் சிஸ்டத்துக்குள்ளாடி ஃபோர்சேஜ் மூலமா நம்ம வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பிளாக் செயின் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான் கிரிப்டோ கரன்சி. அந்த கிரிப்டோ கரன்சி உலகத்தை மாத்திட்டே இருக்குது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உறுதியா சொல்றேன், உங்க பக்கம் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து 100% கிரிப்டோ கரன்சி அக்செப்டட் ஹியர் அந்த போர்டு வந்துடும். அந்த டைம்ல நம்ம என்ன இருக்கும் தெரியுமா, இப்ப யூபிஐ பேமெண்ட்ஸுக்குள்ளாடி வந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்ஸ் 2 வருஷம் முன்னாடி யாருக்கிட்டுமே இல்ல. ஆனா அன்னைக்கு பேடிஎம், கூகுள் பே அவங்க எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டே இருக்குது. ஆனா யூஸ் பண்ண ஆளுகளுக்கு கையில இருந்த காசு போயிட்டே இருக்கும் தவிர கையில காசு வராது. இது என்ன செய்யணும், நீங்க டியூட்டரா மாறணும், கத்து கொடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த நிறைய பேருக்கு 8 மாதம் முன்னாடி நான் கத்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது யாருமே நம்பல. ஆனா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது என்னோட ஐடி, நான் இப்போதே வந்து லைவா நான் காமிச்சு தரேன். இந்த சிஸ்டத்தோட பவர் என்னது. நான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய டைம், ஃபோர்சேஜ் கிடைக்கிற டைம் கிட்டத்தட்ட 1 மாசம் 10 மாசம் 11 months பேக். அன்னைக்கு நான் கிடைக்கும் போது இது வந்து நான் நம்பினேன். ரீசன் என்ன தெரியுமா, 10 வருஷம் முன்னாடி எனக்கு கிடைச்ச அந்த பாடம் உண்டு. அந்த பாடம் அதனால நான் நம்பினேன். இது வந்து பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சிக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி தான் ஃபோர்சேஜ். இங்க ஒரு கம்பெனியே கிடையாது, நம்ம காசு ஏமாத்திட்டு போறதுக்கு இன்னொரு ஆளே கிடையாது. ஆனா இது நம்ம படிக்கணும். படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இங்க ஜூம் கால் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். இங்கிலீஷ், மலையாளம், தமிழ், ஹிந்தி 4 லாங்குவேஜ்ல பண்ணிட்டு இருக்கிற இந்தியாவில ஒரே ஒரு அகாடமி தான் நம்ம லெஜெண்ட்ஸ் அகாடமி. இதுல வாங்க ப்ரோஸ், இது வந்து நீங்க இது கொஞ்சம் படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்ச மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி பாருங்க. இனிஷியலி யாருமே நம்பாது. இனிஷியலி 2-3 months எனக்கு ரொம்ப பெரிய இன்கம் எதுவும் வரல. ஆனா அந்த டைம்ல ஆகும் பியூஎஸ்டி அந்த சிஸ்டம் ஜூன் 1st நமக்கு கிட்ட வருதுன்னு அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 months கரெக்டா பிளான் பண்ணேன். பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ஜூன் 1st தான் நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி லோகின் பண்ணேன்.
இதுக்குள்ளாடி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நம்பிக்கை கிடைச்சது தெரியுமா? நம்முடைய மென்டர் மிஸ்டர் மணிகண்டன் சார், அவரோட ஐடி நம்பர் நான் கரெக்டா இங்க நிறைய பேருக்கு தெரியாது. எத்தேரியம் சொல்லிட்டு இருக்கிறது மக்களுக்கு புரியாது, தெரியாது. சரி, இந்த ஐடி பார்த்தப்பதான் எனக்கு இது நடக்குமா இல்லையா அந்த சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் வந்தது. 44574 இதுதான் அவரோட ஐடி நம்பர். ஜஸ்ட் வியூவிங்ல கிளிக் பண்ணாலே தெரியும். இதுதான் இதோட டிரான்ஸ்பரன்சி. பிளாக் செயின்னா இங்க பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது சார். இந்த 44574 ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஏப்ரல் அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதாகும். இங்க நீங்க செக் பண்ணா தெரியும். X3 பிளாட்ஃபார்ம் மூலமாக டாக்டர் ஹாரிஸ் சார் சொன்ன அதே பிளான் தான். 184 கோடி 184 எத்தேரியம்னா இன்னைக்கு வந்து 6 கோடி ரூபாய்க்கு மேல வரும். 6 கோடி ரூபாய்க்காக அவரு வந்து X3 பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணும்போது X4 பிளாட்ஃபார்ம் 100% பாசிட்டிவ் இன்கம். அதோட ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ், ஆல்மோஸ்ட் 12 கோடிக்கு மேல மொத்தமா எதிரத்துல மட்டும் 743 எத்தேர். இன்னைக்குள்ள பிரைஸ் 3.4 லட்சம் ரூபாய். 3.4 லட்சம் இன்டு 743 கிட்டத்தட்ட 20 CR கிட்ட வந்துடும். அவருக்கு ட்ரோன்ல இதே மாதிரி ஐடி உண்டு, பியூஎஸ்ல இதே மாதிரி ஐடி உண்டு. இது எனக்கு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் வந்தது. அவர் எப்படி பண்ணதோ அதே மாதிரி நானும் பண்ணா எனக்கு இன்கம் வந்துடும். அவ்வளவுதானே. இங்க பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு அட்டாமிக் தியரி அப்படி எதுவும் இங்க கிடையாது. நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஆளுகள் என்ன செஞ்சதோ அதே மாதிரி நீங்களும் செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு சக்சஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஐடி நம்பர் 1843. நான் வந்து ஜூன் 1 ஆரம்பிச்சேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன். நிறைய பேர் அன்னைக்கு நம்பல. ஆனா 25 பேர் ஆல்மோஸ்ட் இப்ப என்ன நம்பி இருக்கு. அந்த 25 நபருக்கு இந்த சிஸ்டம் என்னன்னு சொல்லி புரிய வைக்கும் போது இன்னைக்கு பார்ட்னர்ஸ்ல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னால இந்த பார்ட்னர்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு $440 யூஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி வந்தது. அது மாதிரி இன்னைக்கு 2561 நபர்கள் அவருக்கு இந்த ஃபோர்சை சிஸ்டம் என்னன்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கும் போது லாஸ்ட் 4 மாசத்துல மட்டும் இங்க வந்து எனக்கு என்னோட இங்க டைரக்டா லைவா பார்க்க முடியும். 12,678 USD. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11,67,344 rupees. இங்க டைரக்டா நீங்க லைவா பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஐடி தான். ஆனா இதுக்காக நான் ஒரு 3 months கொஞ்சம் நல்லா முயற்சி போட்டேன். அந்த முயற்சி நீங்க போட முடியுமா? இல்லன்னா இதுல எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது. நான் அதுவும் சொல்றேன். இந்த 4 மாசத்துல அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன்னா அது என்னோட திறமைகள் கிடையாது. எனக்கு கூட வந்திருக்கிற நிறைய ஆள்கள் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த சிஸ்டம் எடுத்துட்டு இருக்கிற டாக்டர் ஹாரிஸ் சார் சொல்ல மாதிரி எனக்கு பிளாக் செயினை பற்றி சொல்ல தெரியாது. எனக்கு என்னோட தமிழ் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரமா மேம் பேசுற மாதிரி அவ்வளவு சூப்பரா எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் சார். நிறைய ஆள்களுக்கு இது சொல்லி கொடுக்கணும். அவங்க நிறைய நெகட்டிவ் சொல்லுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணணும், அது வந்து இந்த செவியில ஏத்தி அந்த செவியில அப்படியே விடணும். நம்ம இன்னொரு ஆளுகிட்ட சொல்லணும். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். ஆனா நிறைய மக்கள் வந்து பிசினஸ் கிளாஸ்க்கு வராம மிடில் கிளாஸ்ல இருக்கனால நமக்கு எப்போதுமே வந்து திடீர்னு எல்லாமே வேணும். திடீர்னு எதுவும் கிடைக்காது சார். ட்ரெடிஷனல் பிசினஸ்ல 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அதுல இருந்து ஏதாவது கிடைக்கணும்னா. ஆனா இங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க ஒரு 8:30 to 9:30 ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அது மட்டும் முடிவு பண்ணுங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது நான் சாட்டிஸ்ஃபைடா? நான் இது வரைக்கும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையில எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குது. என்னோட பேங்க் அக்கௌண்ட் இவ்வளவுதான் பணம். நான் சாட்டிஸ்ஃபைட்னா இந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி வர வேண்டாம். நீங்க சாட்டிஸ்ஃபைடு கிடையாதா? அப்ப என்ன செய்யணும்? டிஃபரெண்டா ஏதாவது செய்யணும். அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜிக்குள்ளாடி வரணும். அந்த டெக்னாலஜி தான் ஃபோர்சஸ். இன்னும் 11 வருஷம் நம்ம இன்னும் டிலே பண்ண வேணாமா? இந்தியா தான் உலகத்திலே வந்து மேக்சிமம் கிரிப்டோ கரன்சி பயன்படுத்தக்கூடிய நாடு வந்து நம்ம இந்தியா தான். இன்னைக்கு 100% லீகல். இது நீங்க என்ன செய்யணும்? ஒரு இன்வெஸ்டரா மாறணும். இன்வெஸ்டரா மாறணும்னா நம்ம கிட்ட பணம் இருக்கணும். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஃபோர்சை சிஸ்டம் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். நீங்க இந்த பிசினஸுக்குள்ளாடி வாங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இது வரலாம் அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பா நடக்கவே நடக்காது. பிகாஸ் இது வந்து கடல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அவ்வளவு நாலேஜ் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்தாலும் நமக்கு படிச்சு முடியாது. அவ்வளவு பாசிட்டிவான மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி வந்து இப்ப நீங்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து ரொம்ப பிளஸ்டான பர்சன்ஸ். பிகாஸ் பிட்காயின் அதோட எவர் டைம் ஹையஸ்ட் பிரைஸ்ல இருக்குது. இப்போ அன்னைக்கு நான் 200 ரூபாய்க்கு கேட்டது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 51 lakhs rupees. சோ இன்னும் 1 கோடிக்கு போகுது. சோ மேக்ஸிமம் 3 to 6 months லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா கொஞ்ச நாள் வந்து ஃபோர்ஸைக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து கரெக்டான எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அட்டென்ட் பண்ண வைங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களை யார் இன்விடேஷன் கொடுத்தாங்களோ அவங்கள ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விடுங்க. அவங்க அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துரு. இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் சொல்றபடி செஞ்சாலே போது லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக முடியும். 100% ஃபோர்சேஜ் இஸ் ஹியர் டு ஸ்டே. ஃபோர்சேஜ் இங்க இருக்குதா செய்யணும், இருந்துதான் இருக்கும். பிகாஸ் ரீசன் என்னன்னா இது வந்து பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி இங்க இருக்கும். பிகாஸ் இது இன்டர்நெட் எங்க கிடைக்குதோ அங்க ஃபோர்சேஜ் இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி இருக்குதா இல்லையா, எத்தனை நாள்
ஒரு நாள்ல எல்லாமே லட்சக்கணக்கு அப்படி கிடைக்காது சார். ஒரு மாசமா 2 மாசமா 3 மாசமா கொஞ்சம் ஃபைட் பண்ணி பாருங்க. நம்ம எப்ப இது இன்னொரு ஆளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகுமோ அப்பதான் நம்மளோட லைஃப் சக்சஸ் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இது கேட்டுட்டே இருங்க. விடாமுயற்சி தான். எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆகணும்னா விடாமுயற்சி தான். லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா 2 பொசிஷன்ஸ். ஐ அம் கன்க்ளூடிங். ஒன்னு வந்து டெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக்னாலஜிக்குள்ளாடி வரணும். 2 நம்ம கிட்ட டீம் இருக்கணும். தனி மனிதரோட நான் முயற்சியில வந்து எப்போதுமே சக்சஸ் கிடைக்காது. அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும். உலகத்துல எந்த சக்சஸ்ஃபுல்லான என்டர்டைன் பாருங்க கூட 500 1000 நபர்கள் இருக்கும். அந்த டைம் நம்ம எடுத்துட்டே இருக்கும். we are buying that time. சோ டெக்னாலஜிக்குள்ளாடி வரணும். நெக்ஸ்ட் வந்து டீம் இருக்கணும். இது ரெண்டுமே ஃபோர்ஸுக்குள்ளாடி இருக்குது. சோ அதனாலதான் எனக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சதோ. இதே மாதிரி உங்களுக்கு லைஃப்ல பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கட்டும். சந்தேகப்பட்டது போதும், சந்தேகப்பட்டிருந்ததா நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு. உள்ள வாங்க, படிச்சிடுவோம். சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு டீம் இருக்குது. the best team legends international in India. So welcome you all on behalf of legends international. Wishing you all the best. And இந்த இனிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் பெரிய 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 நன்றிகள். And once again, Dr. Harris sir, you have made a wonderful job. Superb. இதுவும் சொல்ல எனக்கு இப்ப புரியுது தெரியும் சார். அன்னைக்கு நம்ம மீட் பண்ணும்போது சார் எப்படி ஏதாவது துரத்து விடணும்னு யோசிச்சதோ, ஆனா இன்னைக்கு 6 monthsக்கு அப்புறம் சாரோட அந்த ஸ்பீச் மூலமா எத்தனை நபருக்கு லைஃப்ல வந்து பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும் சார். இதுதான் நம்ம கிடைக்க விட காசு விட லைஃப்ல நிறைய ஆளுகளை சக்சஸ் ஆக்க முடியும் இந்த சிஸ்டம் மூலமா சார். யூ ஆர் டூயிங் a wonderful job. And also to my dear friend Rema ma'am for doing a wonderful job by coordinating each and everyone in English, Tamil, Malayalam, even in Hindi. Thank you ma'am, thank you so much. And all to you buddies, life very success ஆகட்டும். Thank you so much. Thank you sir, thank you so much for a wonderful experience. ஸோ கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி இஸ் ரியல் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மிகப்பெரிய வாய்ப்பு, நழுவ விட்டுறாதீங்க. நான் சொல்ல விரும்புறதும் இவ்வளவுதான். எல்லாமே படிச்சு முடிஞ்சு அப்புறமா இதுல அசோசியேட் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அது கண்டிப்பா நடக்காது. ஸோ உங்களை யார் இதுல இன்வைட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கிளியர் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்மளுக்கு ஜூம் கால்ஸ் தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் அப்படி நிறைய லாங்குவேஜ்ல, ஹிந்தியில கூட இப்போ வருது. ஸோ எல்லா ஜூம் கால்ஸையும் மேக்சிமம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிப்பா இது we together can learn and earn through this technology. ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேலையில இருந்துகிட்டே நம்மளுக்கு இது பண்ண முடியும்ன்றது நிறைய லீடர்ஸ் இதுல ப்ரூவ் பண்ண விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கலாம். ஸோ ஃபோர்சேஜ் மூலமா உங்க எல்லா கனவுகளும் நிறைவேறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண உங்க அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பா இங்க பிரசன்ட் பண்ண ஹாரிஸ் சாருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண கெவின் சாருக்கும் நன்றி கூறி இந்த ப்ரோக்ராமை நான் வைண்ட் அப் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஐம் வைண்டிங் அப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப் அண்ட் குட் நைட். பாய்.